ஒரு பீஸ் 20 ரூபா 30 ரூபா விற்கலாம். ஒரு நாளைக்கு 500 பீஸ் வித்தா நீயே கணக்கு போடு. 500 பீஸ்னா 15,000 ஆச்சு. மாசத்துக்கு கணக்கு போடு. அட ஆமாம்மா, சொந்தமா ஏதாவது பிசினஸ் பண்ணிடலான்ட்டு இருக்குது. எத்தனை நாளைக்கு தான் நம்மளும் வேலைக்கே போயிட்டு இருக்குது. ஏதாவது சொந்த பிசினஸ் பண்ணி ஏதாவது வாழ்க்கையில முன்னுக்கு எது வந்துடலாமான்னு ஒரு யோசனையா இருக்குது இது. அப்பா சரி, இருமா கூப்பிட்றா இருமா. என்னப்பா செல்வம், ஏதோ பிசினஸ் பண்றாதுன்னு பேசினுக்கிற, பிசினஸ் பண்ற அளவுக்கு அமௌண்ட் வச்சுனுக்கிறியா நீ? சொந்த பிசினஸ் பெருசா ஒன்றும் இல்லப்பா, ஏதோ சிம்பிளா ஏதோ தொழில் பண்ணி ஏதோ முன்னுக்கு வரலாமா அப்படின்னு யோசனையா இருக்குது. ஓ, இல்லை கரெக்டு தான்ப்பா. மாச சம்பளத்தை வாங்கலாம் ஒன்றும் பெருசா முன்னுக்கு வர முடியாதாட்டுக்குதுப்பா. அதான் மாசான சம்பளம் கரெக்டா வந்துருது இல்ல? சம்பளம் கரெக்டாக தான் வந்துடுது. மாசான சம்பளம் கையில் வாங்குறது தான் தெரியுது. வீட்டு வாடகை, கரண்ட் பில்லு, மளிகை சாமானம் பில்லு, ஸ்கூல் ஃபீஸு, பால்காரனுக்கு எல்லாத்துக்கும் பிரித்து பிரித்து கொடுக்குறது தான்ப்பா தெரியுது. அதுக்கு மேலே ஒன்றும் பெருசாக கையில் நிற்க மாட்டேங்குதுப்பா. நீ சொல்றத பார்த்தா ஸ்கூல் ஃபீஸ் வீட்டு வாடகைலாம் கேட்கக்கூடாது போல. நீ வேறையாப்பா. சும்மா பிஸ்னஸ் ஏதாவது பண்ணால் கொஞ்சம் கஷ்டம் ஏதாவது குறையுமான்ட்டு யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன். சொந்த பிசினஸ்? நீ சொந்த பிசினஸ் பண்றியா? சரி பண்ணு. அப்படி பண்ணா என்ன சொந்த பிசினஸ் பண்ணுவேன் சொல்லு பார்க்கலாம். அது தாண்டா என்ன பண்ணுவோம், நான் ஐடியா வரமாட்டேங்குது. யோசிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கிறேன். ஊருக்குள்ள இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறான்னு வாங்க. அட நீ வேற ஏன்டாடே. ஏப்பா சலிச்சுக்காதப்பா, சீசன் வியாபாரம் ஏதாவது பண்ணலாம். சீசன் வியாபாரம் அப்படின்னா 3-4 மாசத்துக்கு வெயில் தான்பா. இந்த இளநீ, இந்த தர்பூசணி ஜூஸ், இந்த மோர் இதெல்லாம் நல்லா போகும்பா. அது மாதிரி ஏதாவது பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணலாம்ட்டியா? ஏப்பா தர்பூசணி வியாபாரம் பண்ணலாம்பா. தர்பூசணியா? தர்பூசணி போய் என்னப்பா வருமானம் வரும்? என்னது தர்பூசணியா? ஒரு பீஸ் 20 ரூபா 30 ரூபா விற்கலாம். ஒரு நாளைக்கு 500 பீஸ் வித்தா நீயே கணக்கு போடு. 500 பீஸ்னா 15,000 ஆச்சு. மாசத்துக்கு கணக்கு போடு. மாசத்துக்கு 4.5 லட்சம். 4 மாசத்துக்கு கணக்கு போடு. கூட இந்த இளநீகள் எல்லாம் சேர்த்துக்கிட்டா இளநீ இப்போ இளநீ 40 ரூபா 50 ரூபா விற்கிறாங்கப்பா. ஒரு இளநீ 50 ரூபானா கூட ஒரு நாளைக்கு ஒரு 100 இளநீ இல்லை 200 இளநீ வித்தாக்கள எவ்வளோ ஆச்சு? 10,000. ஒரு நாளைக்கு 10,000, மாசத்துக்கு 3 லட்சம். எப்படியோ அந்த வெயில் காலத்துலயே ஒரு 10 லட்சம் 20 லட்சம் இதுக்கு வியாபாரம் பண்ணிடலாம் மாட்டேங்குதே. ஆமாப்பா, பண்ணிடலாமா? சரிப்பா, இந்த 4 மாசம் சீசன் வியாபாரம் பண்ணிடுறோம். சரி, 4 மாசம் முடிஞ்சு என்ன வியாபாரம் பண்ணலாம்? அண்ணா டீ கடை போட்டலாண்ணா. டீ பிசினஸா? அது செட் ஆகுமா? என்னன்னா டீ பிசினஸ் சாதாரணமா சொல்ற, ஒரு டீ 12 ரூபா வைக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 1000 டீ வச்சா நீயே கணக்கு போட்டு பாருண்ண. ஆமாப்பா, டீ 12 ரூபா எங்கடா விற்கிறானுங்க? அந்த கடையில போய் நான் மாமூல ஒரு கடையில டீ குடிக்கிறான். 20 ரூபா கொடுத்தாக்கல டீ 12 சொல்லிட்டு 2 ரூபா சில்லறைக்காரன் சில்லறன்னு சொன்னாங்களே. 20 ரூபா கொடுத்ததுல வந்து 3 ரூபாய்க்கு ஏதாவது சில்லறை எடுத்துக்கிட்டு கொடுத்துட்டு மீதி 5 ரூபா தான் என் கையிலேயே கொடுக்குறான். அதைத்தானே நான் அது கூட இந்த பழ போண்டா ஏதாவது போட்டு செஞ்சுக்கிட்டாங்களே. அதுல ஒரு 4 ஏற்றி வியாபாரம் பண்ணா கூட டீல ஒரு 15,000, அதுல ஒரு 5,000 20,000 வியாபாரம் பண்ணா மாசத்துக்கு 6 லட்சத்துக்கு வியாபாரம் பண்ணலாம். ஆமாண்ணா. ஓகே ஓகே, சூப்பர் ஐடியாடா. நாளைக்கே போறோம், பிசினஸ் ஆரம்பிக்கிறோம். சக்சஸ் பண்றேண்ணா. அடா சொன்ன மாதிரி ரெடி ஆகி விட்டான். டேய் அட்வான்ஸ் போட போலாமா? எதுக்குடா? நீ தான் சொந்த பிசினஸ் மட்டும் நேற்று பேசினியாடா. நீ வேற வேலைக்கு போனோமா, மாசம் சம்பளத்தை வாங்கமா பிசினஸ் இது போய் வேலைக்கு போற போடாடி.